Next we study trade cycle. The economic activities in a capitalist economy will have its the periodic ups and downs. So ups and downs is the nature of economic activity. The study of these ups and downs is called a study of business cycle. So what is business cycle or trade cycle? The study of ups and downs of the economic activities. Economic activities la nature ave ups and downs irukum. அதை ஸ்டடி பண்ணுறது தான் ட்ரேட் சைக்கிள் ஆர் பிஸ்னஸ் சைக்கிள் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது. Next, meaning of trade cycle. The trade cycle refers to the oscillation in aggregate economic activities. Simply, what is trade cycle? Trade cycle refers the oscillation. Oscillation means ups and down in aggregate economic activities, particularly in employment, output, income, and etc. It is due to the inherent contraction and expansion of the elements with the energies, the economic activities of the nation. So economic activities வந்து எனர்ஜி பண்ணும்போது அந்த கான்ட்ராக்ஷன் அண்டு எக்ஸ்பென்ஷனில் என்னென்ன ரீசன் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி இதில் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஒரு எக்கனாமிக்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்வால்வ் பண்ணும்போது அதனுடைய சேஞ்சஸ் எல்லாம் என்னென்ன வருது, எப்படியெல்லாம் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆகுது, அப்ஸ் அண்ட் டவுனாக போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஸ்டடி பண்ணுவோம். இந்த ஃப்ளக்சுவேஷன் எப்படி வரலாம்னா பீரியாடிக்கலாக வரலாம். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பீரியாடிக்கலாக வரலாம். அது ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். டிஃபரிங் இன் த இன்டென்சிட்டி, ஏதாவது சம் இன்டென்சிட்டினால் ஏதாவது ஒரு அழுத்தத்தினால இந்த அப்ஸ் அண்ட் டவுன் வரலாம். அண்டு சேஞ்சிங் இன் இட்ஸ் கவரேஜ், அது எல்லாமே வந்து இந்த ட்ரேட் சைக்கிளை நம்ம வந்து படிக்க போகிறோம். டெஃபினேஷன்: ஏ ட்ரேட் சைக்கிள் இஸ் த கம்போஸ்டு ஆஃப், இது எதை கம்போஸ் பண்ணுது அப்படின்னா கம்போஸ் ஆஃப் பீரியட்ஸ் ஆஃப், 2 பீரியடை கம்போஸ் பண்ண தான் ட்ரேட் சைக்கிள். ஸோ டெஃபினேஷன் நல்லா பாருங்கள். ட்ரேட் சைக்கிள்ங்கிறது ஒரு 2 பீரியட்ஸோட கம்போஸ்டு. இட் இஸ் த கம்போஸ்ட் ஆஃப் த 2 பீரியட்ஸ். அந்த ஃபஸ்ட்டு பீரியடை நம்ம என்ன சொல்கிறோம்னா பீரியட்ஸ் ஆஃப் த குட் ட்ரேடு பீரியட் அண்டு பேட் ட்ரேடு பீரியட். இந்த ரெண்டையுமே கம்போஸ் பண்ண தான் ட்ரேட் சைக்கிள். ட்ரேட் சைக்கிள் சிம்பிளி த மீனிங் ஆஃப் ட்ரேட் சைக்கிள் இஸ் கம்போஸ்ட் த பீரியட்ஸ் ஆஃப் குட் ட்ரேட் அண்டு பேட் ட்ரேடு. குட் ட்ரேடில் என்ன அப்படின்னா குட் ட்ரேடு கேரக்டரிஸ்டு பை ரைசிங் ப்ரைஸ். குட் ட்ரேடோட கேரக்டர் என்ன, எதை வந்து நம்ம குட் ட்ரேடு அப்படின்னு சொல்கிறோம்னா வாட் இஸ் மீன் பை குட் ட்ரேட் அப்படின்னா இட் இஸ் சிம்பிளி ரைசிங் ப்ரைஸ் அண்டு லோ அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ். இட் இஸ் கால்டு குட் ட்ரேடு. ப்ரைஸ் லெவல் வந்து இன்க்ரீஸாக இருந்ததுன்னா இட் இஸ் குட் ஃபார் த ப்ரொடியூசர். அண்டு லோ அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ்னால் இட் இஸ் த குட் ஃபார் த கன்சியூமர். அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது த குட் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் த குட் ஃபார் ட்ரேடர்ஸ் அண்டு கன்சியூமர். ஆல்டரிங் வித் த பீரியட் ஆஃப் த பேட் ட்ரேடு. பேட் ட்ரேடோட கேரக்டரிஸ்ட் என்ன அப்படின்னா ஃபாலிங் ப்ரைஸஸ் இட் த பேட் ஃபார் த ப்ரொடியூசர் அண்டு த ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ் இட் இஸ் த பேட் ஃபார் த கன்சியூமர் ஆர் பீப்புள் ஆஃப் த நேஷன். ஸோ இந்த ரெண்டையுமே கம்போஸ் பண்ணுறது தான் வந்து ட்ரேட் சைக்கிள். ஸோ குட் ட்ரேட் அண்டு பேட் ட்ரேடு ரெண்டையுமே கம்போஸ் பண்ணி அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ட்ரேட் சைக்கிள். கிவன் பை J.M. Keynes. Once again we studied the definition of the trade cycle. A trade cycle is the composed of the periods of good trade and bad trade. What is the characteristic of the good trade? Rising price and low unemployment percentage is called good trade. Altering which periods of the bad trade. What is the meaning of bad trade? What is the characteristics of the bad trade? Falling prices and high employment percentage is called bad trade. So the compose of the good trade and bad trade is simply called trade cycle. This definition given by J.M. Keynes. Next, process of trade cycle. என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இதில் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். The 4 different process of trade cycle it referred to as boom period, recession and depression and recovery. These are illustrated in the figure 5.3. The economic cycle. First வந்து டவுன் ஆகிறது ரெசஷன் பீரியடு. ரெசஷன் பீரியடோட எண்ட் எங்கன்னா டிப்ரெஷன் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் டல் ஆகிட்டே வருது. இட் இஸ் கால்டு ரெசஷன்.
அதோட ஸ்டேஜ் என்ன, அதோட எண்ட் என்னென்னா டிப்ரெஷன். டிப்ரெஷன்லேருந்து நம்ம மறுபடியும் ரெக்கவர் ஆகிடுவோம். ரெக்கவர் ஆகி வரக்கூடிய அந்த ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராஸ்பரிட்டி, நல்லா குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஸ்பரிட்டியோட வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பூம் பீரியட், பீக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். பூம் பீரியடுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆயிரும், ரெசெஷன் வரும். ரெசெஷன் கோஸ் டு த டிப்ரெஷன், தென் டிப்ரெஷன் ஆஃப்டர் ரெக்கவரி, அண்ட் ரெக்கவரிக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னம்னா ப்ராஸ்பரிட்டி வரும், அதுக்கப்புறம் பூம் பீரியட் வரும். ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து ட்ரேட் சைக்கிள். இது ஒரு பாஸஸாக நம்ம வந்து ஸ்டடி பண்ணலாம். பூம் ஆர் ப்ராஸ்பரிட்டி பாஸ், அந்த பாஸில் எப்படி இருக்கும். த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் த மூமெண்ட் ஆஃப் த எக்கனாமிக் பியாண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த characterized of the boom period. So that is the important characteristics of the boom period. What is the important character? Full employment level. அப்போ எல்லாத்துக்குமே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அல்லது பியாண்ட் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவல், அதாவது இருக்கிற ஆளை தவிர இன்னும் கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பூம் பீரியடோட மெயின் கேரக்டர். டூரிங் திஸ் பீரியட், இந்த பீரியடில் என்ன நடக்கும்னா த ஹெக்டிக் ஆக்டிவிட்டீஸ் இன் எக்கானமி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்கும். மணி வேஜஸ் ரைஸ், ப்ராஃபிட் இன்க்ரீசஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கோஸ் அப். மணி வேஜஸ் ரைஸ், இட் இஸ் தி யூஸ்ஃபுல் ஃபார் த, இட் இஸ் த பாசிட்டிவ் சைட் ஃபார் த கன்சியூமர். கன்சியூமருக்கு நம்மளுடைய வேஜஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் வேஜஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ப்ராஃபிட் இன்க்ரீசஸ், ப்ரொடியூசருக்கும் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கோஸ் அப். பேங்கர் செக்டாருக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எல்லாத்துக்குமே நல்ல அமௌண்ட்டு கிடைக்கிறதா வந்து பூம் பீரியடோட மெயின் கேரக்டர். த டிமாண்ட் ஃபார் த பேங்க் கிரெடிட் இன்க்ரீசஸ் அண்ட் தேர் இஸ் அ ஆல் ரவுண்டட் ஆப்டிமிசம். எல்லாத்துலேயுமே ஆல் ஓவர் ரவுண்டு எல்லாமே வந்து நல்லா வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதா வந்து பூம் பீரியட். எல்லாமே பீக்கில் இருக்கும். மணி வேஜஸ் ரைசஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆல்சோ இன்க்ரீசஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். திஸ் இஸ் த மெயின் character of the boom period. Next we go to the recession period. The turning point from the boom condition is called recession. பூமில் இருந்து அடுத்து கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகக்கூடிய அந்த டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா recession. ரொம்ப பீக்கில் இருக்கிறோம், அது அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகுது. ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட் ஃப்ரம் பூம் கண்டிஷன் இஸ் கால்டு recession. This happened at higher rate than what was earlier. அந்த ஹையர் ரேட்டுக்கு அப்புறமா அது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஜென்ரலி த ஃபெயிலியர் ஆஃப் த கம்பெனி ஆர் பேங்க். அப்போ இந்த பீரியடில் ரெசெஷன் பீரியடில் ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன நடக்கும் அப்படின்னா த ஃபெயிலியர் ஆஃப் த கம்பெனி ஆர் பேங்க். பேங்க்கும் அல்லது கம்பெனி என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிரும். பஸ்ட் த பூம் பீரியட், பூம் பீரியட் பஸ்ட் ஆகிடும். பூம் பீரியடு ஒரு கம் டு த எண்டு அண்ட் பிரிங்ஸ் எ பாஸ் ஆஃப் த ரெசெஷன். அப்போ எப்போ பூம் பீரியடு பிரஸ்ட் ஆகுதோ அப்போ இருந்து என்ன ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னா ரெசெஷன் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் த டிராஸ்டிக்கலி ரெடியூஸ்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ப்ரொடக்ஷன் கம்ஸ் டவுன், ப்ரொடக்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்கம் அண்ட் ப்ராஃபிட் டிக்ளைன். ஆல்சோ த இன்கம் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் த producers decline. There is the panic in the stock market and business activities, so signs the dullness. Stock market, business activities எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னம்னா ரொம்ப டல்லாக போயிடும். Liquidity preference of the people rises. Liquidity preference, what is the meaning of liquidity preference? People were willing to holding money in our hand, that is the called a liquidity preference. நம்ம கையில் பணத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா liquidity preference. அப்போது in the period of recession the liquidity preference of the people rises. நம்ம பணத்தை அதிகமாக செலவு பண்ண மாட்டோம், எல்லாமே கையில் வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவோம். அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா செலவு பண்ண மாட்டோம். அப்போ டிமாண்ட் என்ன ஆயிடும் அப்படின்னம்னா குறைஞ்சிரும், ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சிரும். liquidity preference of the people rises and money market become tight. நம்ம பணத்தை வெளியிலே விட மாட்டோம், எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளேயே எல்லாமே வச்சுக்குவோம், யாருக்குமே எதுவுமே செலவு பண்ணுறதே கம்மி பண்ணிடுவோம். அப்போ மணி மார்க்கெட் பிகம் டைட். ஸோ இட் இஸ் தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் த ரிசெஷன் பீரியட். நெக்ஸ்ட் டிப்ரெஷன். டூரிங் டிப்ரெஷன் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிகம் எக்ஸ்ட்ரீம்லி லோ. ரெசெஷனோட
அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் டிப்ரெஷன். அப்போ இதில் என்ன ஆயிரும் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி லோ, ரொம்ப கம்மியாயிரும். firms incur losses and closure of the business become a common future and ultimate result is unemployment. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னம்னா firms incur losses and closure of the business எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதனுடைய அல்டிமேட் ரிசல்ட், இதனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். இன்ட்ரெஸ்ட், ப்ரைஸஸ், ப்ராஃபிட் அண்ட் வேஜஸ் ஆர் லோ. இன் தி பீரியட் ஆஃப் டிப்ரெஷன் தீஸ் ஆர் பிகமிங் வெரி லோ. interest prices, profit and wages are becoming very low. The agriculture class and the wage earners, agriculture class, agriculturist and wages, daily work wages earning would be worst hit. ரொம்ப மோசமான ஒரு ஏர்னிங் வந்துடும் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு. அப்புறம் இந்த டே டு டே வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸோட அந்த ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆகிடும். Banking in the institutes will be reluctant. அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க பேங்கிங் இன்ஸ்டியூட் வந்து லோன் கொடுக்கறதுக்கே வந்து முன் வர மாட்டாங்க. தே ஆர் நாட் ரெடி டு கிவிங் லோன் டு த பிஸ்னஸ் செக்டார். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா ரிலக்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா த பேங்கர் செக்டார் டஸ் நாட் ரெடி டு கிவ் த லோன் டு த பிஸ்னஸ் பீப்புள். ஏன்னா ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இவங்க வந்து அமௌண்ட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பே வந்து பேங்கர்ஸ்க்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட் சுச்சுவேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரிலக்டன்ட் சுச்சுவேஷன் சொல்கிறோம். டு அட்வான்ஸ்டு லோன்ஸ் டு த பிஸ்னஸ் மேன். Depression is the worst pass of the business cycle. Extreme point of the depression is called throw. அந்த டிப்ரெஷனோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா த்ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரொம்ப ஆழமான தொட்டி அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் இட் இஸ் இன் எ டீப் பாயிண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் சைக்கிள். இதுதான் பிஸ்னஸ் சைக்கிளினுடைய டீப் பாயிண்ட்டு. எனி பர்சன் ஃபெல் டவுன் இன் டீப்ஸ். நம்ம எங்கேயாவது ரொம்ப ஆழத்தில் விழுந்துட்டோம்னா குட் நாட் கம் அவுட் ஃப்ரம் தட் வித்தவுட் அதர்ஸ் ஹெல்ப். ரொம்ப கீழே விழுந்துட்டோம்னா மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல் நம்ம வெளியில் வரவே முடியாது. சிமிலர்லி அண்ட் எக்கானமி ஃபெல் டவுன் இன் த த்ரோ. அதே மாதிரி எக்கானமி இந்த த்ரோ பீரியடுக்குள்ளே உள்ளே போயிடுச்சுன்னா குட் நாட் கம் அவுட் ஃப்ரம் தர் வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஹெல்ப். வெளியில் இருக்கிறவங்களோட ஹெல்ப் இல்லாமல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகவே ஆகாது. அப்போ தான் கீன்ஸ் என்ன அட்வொகேட் பண்ணுறாரு அப்படின்னா that autonomous investment of the government alone can help the economy to come out from this depression. அப்போ டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன இருக்குது அப்படின்னம்னா கவர்மெண்ட்டோட அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை மேலே கொண்டு வந்தாலே தவிர வேறு இதை வெளியில் கொண்டு வரதுக்கு வழியே இல்லை. ஸோ கீன்ஸ் அட்வொகேட்டட் தட் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் alone can help the economy to come out from the depression. Next period recovery. After a period of depression எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா recovery sets in. This is the turning point from the depression to the revival towards upswing. மேலே வந்து மறுபடியும் அப்ஸ்விங் ஆகிறதுக்கான நெக்ஸ்ட் பாயிண்ட் டேர்னிங் பாயிண்ட் தான். டிப்ரெஷன்லேருந்து அப்ஸ்விங் ஆகக்கூடிய டேர்னிங் பாயிண்ட்டை தான் நம்ம ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறோம். இட் பிகின்ஸ் வித் த ரிவைவல் ஆஃப் த டிமாண்ட் ஃபார் த கேபிட்டல் கூட்ஸ். கேபிட்டல் கூட்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுலேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்ட் த ஆக்டிவிட்டி. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி பூஸ்ட் த recovery activity. The demand slowly picks up and in due course the activity is directed towards the upswing with the more production, profit, income, wages and employment. இப்போ கவர்மெண்ட்டோட அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகுது. இந்த 100 day எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, இப்போ இது கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ப்ரொடக்டிவிட்டி இருந்தாலும் இல்லைனாலும் கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு இன்கம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ஒர்க் கொடுத்து ஏதோ ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்போ அதனால் என்ன ஆகும், நமக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்குது, அப்போ நம்மளுடைய இன்கம் லெவல் ஸ்லோலி இட் வில் பி இன்க்ரீஸ்டு. அப்போ இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய டிமாண்ட் என்ன ஆகும் அப்படின்னம்னா
ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் லைட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி லைட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, நம்மளோட இன்கம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும்னா ஸ்டார்ட் ஆகிடும், ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், ப்ராஃபிட், இன்கம், வேஜஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரிகவரி மே பி த இனிஷியேட்டட் பை த இன்னோவேஷன் ஆர் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் பை த கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னால் மட்டும்தான் இந்த ரெக்கவரி பீரியட்களை ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதர்வைஸ் கால்டு அட்டானமஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ சம்மரி ஆஃப் த லெசன், கரன்சி இஸ் கிரியேட்டட் பை த RBI and யூனியன் கவர்மெண்ட். So the currency of the nation, it's created by the central bank of the country and union government. Bank deposits are created by, bank deposit யார் create பண்ணுறாங்கன்னா commercial banks and cooperative banks. The demand for the money is determined by the number of factors. அந்த ஒரு டிமாண்ட் ஃபார் த மணி, பணம் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா இன்கம், ப்ரைஸ் லெவல், இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்டு எக்ஸெட்ரா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.